பாமக தரப்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வரும் 9ஆம் தேதி முதல் விருப்பமனு அளிக்கலாம் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்து விட்டதாக இன்று காலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் தற்போது பாமக நிறுவனரின் அறிவிப்பு என்பது மேலும் உட்கட்சி மோதலை தீவிரப்படுத்தி இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடம் வரும் 9ஆம் தேதி முதல் விருப்பமனு பெறப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அன்புமணி தரப்பு பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் பாமக நிறுவனர் ராமதாஸின் இந்த அறிவிப்பு என்பது மேலும் பாமகவில் உட்கட்சி மோதலை தீவிரப்படுத்தி இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், வரும் 9ஆம் தேதி முதல் விருப்பமனு பெறப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை ராமதாஸ் வெளியிட்டிருக்காரு. எவ்வளவு நாட்கள் இந்த விருப்பமனு பெறப்படும் என்ன சொல்லியிருக்காரு? பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸுக்கும் மோதல் இருந்து வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் ஒரு தரப்பாகவும் பாமக ராமதாஸ் ஒரு தரப்பாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து கூட்டணி குறித்து பேசியிருந்தார். இது தொடர்பாக இன்றைய தினம் ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். பாமகவில் பாத்தீங்கன்னா வருகின்ற 9ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர் தைலாபுரத்தில் வேட்புமனுக்கள் அந்த விருப்ப மனுக்கள் பெறப்படுவதாக அறிக்கை வெளியிடப்பட்டு இருக்கிறது. அன்றைய தினத்திலிருந்து 3 தினங்களுக்கு 9ஆம் தேதி முதல் 3 தினங்களுக்கு இந்த விருப்பமனு பெறப்படும். அது மட்டும் இல்லாமல் ரசீதுகள் விருப்பமனு கொடுத்தவுடன் அதற்கான ரசீதும் உடனடியாக வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி குறித்தும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அது டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராமதாஸ் மட்டுமே நிறுவன தலைவராக இருந்து கட்சி நடத்தி வருவதாகவும் அவருடைய வழிகாட்டல் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி குறித்து அந்த அதிமுக கட்சியினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி பேசி நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்பது குறித்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவுடன் அன்புமணி கூட்டணி வைத்தது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனமும் செய்திருக்கிறார். பாமக அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என இன்று காலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது பாமக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வரும் 9ஆம் தேதி முதல் விருப்பமனு அளிக்கலாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். காமராஜ், தற்போது அதிமுகவோட அன்புமணி கூட்டணி வைத்தது தொடர்பாக ராமதாஸ் என்ன விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்? அதாவது பாமக சார்பால் செயற்குழு பொதுக்குழு நடத்தப்பட்டு அதற்கான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ராமதாஸ் மட்டுமே. அந்த அறிக்கையும் தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பாமக குறித்து கூட்டணி குறித்து பேசுவதற்கு முழு அதிகாரம் படைத்தவர் ராமதாஸ் மட்டுமே, மற்ற யாருக்கும் இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் அந்த கூட்டணி குறித்து பேசுவது தவறான செயல். அது மட்டும் இல்லாம இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் குறிப்பிட்டிருக்கார். இது தொடர்பாக ஏற்கனவே யார் தலைவர் என்பது குறித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சென்றிருந்தார்கள். இதை சிவில் கோர்ட் மூலமாக இவர்கள் இதை பார்த்துக் கொள்ள அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த கூட்டணி தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறார். அது கூட்டணி இந்த நீதிமன்ற தீர்ப்பினை அவமதிக்கும் செயல் என குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவுடன் அன்புமணி கூட்டணி வைத்தது சட்டவிரோதம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார்.